ஓகே, இந்த பொங்கலுக்கு ஸ்டூடெண்ட் ஏன் சொல்ல வரீங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் டிவி சேனல் யாராவது ஏதாவது வாழ்த்தலாம். ஹாப்பி பொங்கல். ஓகே மேம், உங்கள் நேம்? மேம் வாங்க. செல்வராணி, ஏன் நீங்கள் சமையல் தெரியல ஓரமாக செஞ்சுட்டு இருக்கீங்க? ஓ, அப்போ செஞ்சது நீங்கள் செய்கிறது அவங்களா? சரி, ஓகே, பயங்கரமாக இருக்குங்க மேம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? மேம், இந்த பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல்? எங்கள் நேரில் என்ன ஸ்பெஷல் சொல்ல போகிறீங்க? ஓகே மேம், நிறைய கேம்ஸ். ஓகே மேம், இந்த பொங்கல் சமைச்ச உடனே கண்டிப்பாக என்கிட்ட கொடுங்க. ஓகே மேம். ஓகே, நெக்ஸ்ட் பொங்கல் பார்க்கலாம். ஓகே, வணக்கம் மேம். உங்கள் பேர்? மேம் உங்கள் பேர்? முத்துலட்சுமி. மேம் உங்கள் பேர்? மணிமேகலை. நீங்கள் 3 பேர் சேர்ந்து சமையல் செஞ்சீங்களா மேம்? அது என்ன வகையான பொங்கல்? இது என்ன வகையான பொங்கல்? ஏன் 2 தந்தையாக செஞ்சுருக்கீங்க? ஓகே ஓகே மேம், இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பொங்கலில்? பொங்கல் அரிசி போடணும் மேம். வெல்லம், தேங்காய், நெய், மேம் உங்களை பார்த்தாலே தெரியுது பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் பயங்கரமாக எடுத்துருக்கேன். பயங்கரமாக ஸ்வீட்டாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். அப்புறம் எங்களுடைய கண்டிப்பாக இருக்கும். நான் சாப்பிட்டு தான் போக போகிறேன். ஏன்னா நீங்கள் போகிறதுனால அங்கே தான் இருப்பேன் மேம். எங்களுடைய நேர்களுக்கு என்ன சொல்ல வரீங்களா? உங்களை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பொங்கலை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. வாங்க அவங்களை இன்டர்வியூ பண்ணுவோம். பேர் மேம், உங்கள் நேம்? மேம், இது என்ன வகையான பொங்கல்? பொங்கலா? ஓகே மேம், இதில் என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க? இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த பொங்கல் உங்களுக்கு எதிர்பார்த்தோட எக்ஸைட்டிங்கா இருக்கா இல்ல பொங்கல் இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த வருஷம் டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு சேஞ்ச் தெரியுதா? பொங்கல்ல டிஃப்ரெண்டா இருக்கா? உங்களுக்கு இந்த பொங்கல் டிஃப்ரெண்டா இருக்கா? எஸ் மேம், உங்களை இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது. ஏன்னா பலூனில் பயங்கரமாக கட்டி பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. மற்ற இடத்துல கரும்பு மட்டும் தான் போட்டிருக்காங்க. பட் இங்கே பலூனில் பயங்கரமாக போட்டு வச்சிருக்கீங்க. பயமாக இருக்குது. ஓகே மேம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே மேம், என்ன படிக்கிறீங்க? ஓகே, இந்த பொங்கலுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒரு ரைம்ஸ் பாடுங்க ஏதாவது. தேவைகளும் கவலைகளும் நீக்கப்படாதவைகளும் போகியின் நெருப்பில் கருக வாழ்விற்கு வெள்ளையடிக்க அடிக்கரும்பின் சுவையாய் என்னாலும் இனிக்க வாழ்வில் வெற்றி பெறுக. அனைவருக்கும் என் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க. இந்த பாப்பா ஸ்கூல்ல பயங்கரமா படிப்பாங்க போல நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பயங்கரமா படிச்சிருக்காங்க. பாப்பா என்ன படிக்கிறீங்க? சொல்லுங்க. 3rd ஸ்டாண்டர்டா? ஓகே, இங்கிலீஷ்ல பயங்கரமா படிப்பீங்களா? பாப்பா இங்க இருக்குங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேம்மா, நல்லா படிமா. வாழ்த்துக்கிறேன். ஹாப்பி பொங்கல்ரா. பாப்பா தான் 5 கண்டென்ட்டுமே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த இடத்த பாப்பா வாங்க. ஸ்கூல்ல விட்டு போறதுக்கு மனசு வரல. ஏன்னா ஒவ்வொரு தங்கமா ஒரு வயிறுமா செஞ்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா இவங்க டீச்சருக்கு நான் வணக்கம் சொல்லி ஆகணும். வணக்கம்.
ஒன் மோர் சொல்லுங்க. இந்த பக்கம் வாங்க. இங்க பாருங்க டிஆர்லாம் தொலை நிக்க வேண்டிய இடம் இதெல்லாம். பயங்கரமா பேசுறீங்க, கை கொடுங்க. என்ன பண்ணீங்க? என்னென்ன பொங்கல் பண்ணுங்க? இது என்ன வகையான பொங்கல்? பாருங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடையில் இருக்க அத்தனை பொருளும் போட்டுருக்காங்க. இதை பார்க்கும் போதே கண்டிப்பா நாக்கு வருது, சாப்பிடணும்னு தோணுது. பட் ஆனால் ஒன்று சாமி கும்பிட இருக்காங்க, அதனால நான் கம்முன்னு இருக்கேன். பயங்கரமா இருக்கு பொங்கல். அதை விட பசங்க பயங்கரம் எக்ஸைட்டிங்கா பயங்கரமா இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூல்லையே பெஸ்ட்டுனா 4th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான். அதை நான் அடித்து சொல்லுவேன். HOSலேயே 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக HOS ஸ்கூலில் ஒரு பெஸ்ட் நிலைமை கொண்டு வருவாங்க. தருமபுரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த HOS ஃபர்ஸ்ட் இடத்தை கொண்டு வருவாங்க இந்த ஸ்டூடெண்ட். அதை நான் அடித்து சொல்லுவேன். வாங்க அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பேட்டி எடுப்போம். ஓகேவா? பஞ்சம் ஒரு சஸ்வதி எங்க பார்த்த மாதிரியே இருக்கு. பாப்பா கை விடுங்க. பயங்கரமா இருக்கு. மனசே வரல. நான் இங்கே எடுக்க சொன்னா கூட கண்டிப்பாக எடுப்பேன். பட் ஆனால் இங்கே எடுத்துனா வேலை போயிடும். பட் நெக்ஸ்ட் இடத்துல போய் ஆகணும். இங்கே இன்னும் சில கொஸ்டின் கேட்டுப்போம். இங்கே என்ன ரைம்ஸ் பாருங்களா? ரைம்ஸ் ஏதாவது பொங்கல் வாழ்த்துக்கள் ஏதாவது பாருங்களா? ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்றீங்களா? வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாருக்கும். இன்னும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஐயோ தங்கம். என்ன ரைம்ஸ் பாருங்களா? அஜித் நல்லா இருக்கு. பார்த்துருப்பீங்க. என்ன கேள்வி கேட்கறதா நீங்க தெரியலண்ணா திருத்து வைக்கிறேன் பாருங்க. என்ன கேள்வி கேட்கறது நீங்க தெரியல. வாங்க கேட்போம். பார்க்க பிக்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல. ஒரு பயங்கரமா இருக்காங்க. வாங்க இந்த பொங்கலுக்கு எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஸ்டூடெண்ட்ல யார் பையன் படிப்பீங்க? படிக்க யாராவது ரைட்ஸ் எதாவது பண்ணுறீங்களா? ரைட்ஸ் யாராவது ரைட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? யாராவது ஸ்கூல் படிச்ச ரைட்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? ஏதாவது சொல்றீங்களா? திருவள்ளுவரே அந்த திருக்குறள் சொல்லியிருந்தா கூட அவங்களை பொருத்தமா இருக்காது. பயங்கரமா சொல்லலாம். ஹாப்பி பொங்கல்ரா. நெக்ஸ்ட் என்ன சொல்றீங்களா? உங்க பேரு ஸ்வேதா. அவங்க பேர் இந்த பேரு ஓகே. என்ன படிக்கிறேன்? சொல்லுங்க. இந்த பொங்கலுக்கு நீங்க சொல்ல வரேன்.
சாயலி கூட சொல்லிட்டோம். ஓகே சொல்லுங்க. உனது கற்பனைகளில் முதலீடாக நீ முன்வைத்தால் அது வெற்று வாழ்க்கையில் பல வெற்றிகளை தேடித்தரும். துணிவு, கனவு, பணிவு ஆகியவற்றை வெற்றியின் வழிகாட்டுகள். என்னால் முடியும் என்ற மனிதர்கள் மாணவர்கள் பேட்டியில் மிக உள்ள நோக்கமாகும். தோற்றால் புலம்பாதே, போராது, கிண்டலடித்தால் கலங்காதே, மன்னித்து கஷ்டப்பட்டால் நடுவாதே, நிதானமாய் யோசி, ஏமாந்து விட்டால் ஏங்காதே, எதிர்த்து அப்பா வாங்கம்மா. பயங்கரமா பாடுறீங்க. அம்மா, நான் இந்த ஸ்கூல்ல படிக்கலையான்னு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ரைம்ஸ் தான் படிச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்றீங்களா? தங்கம் நீ சொல்லுமா. உன் பேர் என்னம்மா? ஓகேம்மா. நீ என்ன படிக்கிற? 5th ஸ்டாண்டர்ட் ஏவா? ஓகே. இந்த பொண்ணுக்கு நீ ரைம்ஸ் எதாவது சொல்றியா? ரைம்ஸ் எதாவது சொல்றியா? சொல்லு. வாவ், இவங்க வயசுல எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. ஆனா இவங்க இங்கிலீஷ்ல பயணம் படிக்கிறாங்க. ஐயோ எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தானே ஆகும். இவங்களால என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். அடுத்தாள் உங்க பேர் பாப்பா? ஷாலினி. வாவ், நீங்க என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் ஏவா? ஓகே. இந்த பொங்கலுக்கு என்ன சொல்ல வரீங்க? அது ரைம்ஸ் சொல்லுங்க. Every morning we get up, they are Mr. Demon to keep it clean and be better for you and everywhere. We wash our hands, we rub and rub, we wash our faces as you can see. Press up and down, come press your teeth with me. வாவ், மேக்ஸ் பாருங்க. எல்லாரும் பயணம் சொன்னீங்க. வேற என்ன சொல்றீங்களா? பாப்பா உங்க பேரு? எஸ் சமிதா. உங்க நேம்? போதுமா? இல்ல ராஷ்டிரோட கேட்டீங்களா? காட்ட மாட்டேன். ஓகே. இந்த பொங்கலுக்கு என்ன சொல்ல வரீங்களா? அதான் ரைம்ஸ் சொல்றாரு. அளவாக உண்ணுங்கள், ஆழமாக சுவாசியுங்கள், நிம்மதியாக உறங்கிடுங்கள், பேசுங்கள், நிம்மதியாக உறங்கிடுங்கள், சுயமாக சிந்தியுங்கள், சரியானதை நம்புங்கள், உண்மையாக உழைத்தீர்கள், ஈடுபாடு இல்லாத எந்த காரியமும் ஜெயக்காது, ஈடுபாடுடன் செய்யும் எந்த காரியமும் ஜெயிக்காது. இந்த 2019 புதிய காரியங்கள் எண்ணங்கள் அழகாக எல்லாம் ஜெயமாகும். தங்களுக்கு அனைவருக்கும் இனிய பொங்கல். 2019க்கு போதி தர்மரே வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். ஆனால் இந்த பாப்பா சொன்னது கண்டிப்பாக நான் கேட்டே தருவேன். ஒவ்வொரு வார்த்தையும் தங்கத்தை எடுத்து வடித்து சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பாப்பா கை கொடுங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி பொங்கல். ஓகே, அடுத்த கிளாஸ் பாப்பு. ஓகே, என்ன சொல்லுங்க. இன்னொரு 5 நிமிஷம் பேசினா கண்டிப்பாக பயமா இருக்கா? அவ்வளோ எக்ஸைட்டிங் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் இது என்ன வகையான பொங்கல் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். போக போக என்ன கேள்வி கேட்குறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்கமாக பயங்கரமாக கொஸ்டின் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்த கேள்வி கேட்போம். கலைச்செல்வி. மேம் சுஜாதா. மேம் இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க? என்ன வகை பொங்கல்? என்ன பொங்கல்? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். மேம் இதை என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க? சமத்துவத்தை ஆட் பண்ணிட்டீங்களா? கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு மல்லிகை கடையாக உள்ள இருக்குன்னு சொல்ல வரலாம். ஓகே மேம், இந்த பொங்கலுக்கு மக்களுக்கு எதாவது சொல்ல வரீங்களா? ஏதாவது விஷயம் சொல்ல தெரியும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். எந்த ஒரு ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த எப்படி இந்தியா வந்து ஒற்றுமை நாடுனாலும் அதை நம்ம நிரூபிக்கணும். ஓகே, கண்டிப்பாக இதுக்கு மேலே யாரா கேட்கலாம். கண்டிப்பாக சாக வேண்டியதான் நினைக்கிறீங்களா? ஓகே, ஏதாவது இது வந்து உழவர் திருநாள் சொல்கிறோம். அதனால வந்து விவசாயத்தை வந்து மெயினாக காப்பாற்றணும். அந்த விவசாயியை காப்பாற்றுற மாதிரி எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு அதையும் பாதுகாக்கணும். ஓகே.
நாட்டின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க உண்மைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தெடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும் உண்மைகள் செய்த தேசம் இது வாசல் இது புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது கண்டிப்பா சிவில் ஒழிக்கும் முறை கை தட்டி போகலாம் கரவசி பயன்பாட்டு போகலாம் சொல்லி கொடுத்தது யாரு மேம் மேம் பார்க்கலாமா சொல்லி கொடுத்தவங்க உங்களுக்கு கிளாஸ் மிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா கண்டிப்பா அந்த மிஸ்ஸுக்கு நான் பாராட்டி ஆகணும் கண்டிப்பா லாஸ்ட் அந்த மிஸ்ஸை தனி உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும். பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாளில் வீட்டில் வண்ண கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி சேர்த்து பொங்கல் இடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். பொங்கி பெருகி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்புவர். அடுத்த ஜென்மமோ இல்லைனா ஏதோ ஒரு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் அதுவும் இந்த கிளாஸில் நான் வரவேற்பேன் வரங்க வைப்பேன். கண்டிப்பாக அவ்வளோ பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா கை கொடுங்க, பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ பாருங்களா பாருங்க. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர். மஞ்சு விரட்டு என்பது ஏறு தழுவுதல், மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு என்று அழைத்தர். காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வீட்டுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகளை நடத்துவர். விளையாட்டு போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு என்பதை வெளிப்படுத்துவர். நன்றி. ஓகேம்மா, ஓகே. வீட்டிலேருந்து கிளம்பும்போது பொங்கலை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. மாட்டு பொங்கல் அவ்வளோ பேசிக்காக மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து நான் தெரியாத விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பாக அந்த ஸ்கூலை விட்டு போகும்போது இல்லை படித்து வேறு பெரிய வரும்போது கண்டிப்பாக ஒரு டாக்டராகவோ ஒரு டைரக்டராகவோ நான் கண்டிப்பாக பார்க்கணும். வாழ்த்துக்கள் பார்ப்பேன். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். ஹாப்பி பொங்கல். பாட்டு பாருங்களா? ஓகே. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் வந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் வந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் வந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. இனிக்கும் நல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பை கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க. இனிக்கும் நல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம் வாங்க. தித்திக்கும் கரும்பை கொஞ்சம் கடித்து பாருங்க நீங்க. அழகழகாய் புது துணிகள் அப்பா வாங்கினாங்க. அழகழகாய் புது துணிகள் அப்பா வாங்கினாங்க. புத்தாடை போட்டு நாங்க ஆடு மாட்டோம் பாருங்க. புத்தாடை போட்டு நாங்க ஆடு மாட்டோம் பாருங்க.
பாருங்கள். பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உலகில் வந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. மஞ்சள் இஞ்சி கட்டிய பானையில் பொங்கல் கொதிக்கிறது எங்கே? மஞ்சள் இஞ்சி கட்டிய பானையில் பொங்கல் கொதிக்கிறது எங்கே? மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுது எங்கே? மங்களமான வாழ்க்கைக்கு மனமும் வேண்டுது எங்கே? உணவு தந்த உழவர் எல்லாம் உயர்ந்து வாழ வேண்டும். உணவு தந்த உழவர் எல்லாம் உயர்ந்து வாழ வேண்டும். அந்த பொங்கலை போல அவர் வாழ்க்கையில் இன்பம் பொங்க வேண்டும். அந்த பொங்கலை போல அவர் வாழ்க்கையில் இன்பம் பொங்க வேண்டும். பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க. உழைக்கும் வந்த உழவர்க்கெல்லாம் நன்றி சொல்வோம் வாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க. ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க. பொங்கலோ பொங்கல். வாழ்த்துக்கள். பயங்கரமாக பாடினீங்க. சன்சிகர்லாம் தொலை தான் போய் நிற்கணும். ஏன்னா அவங்களோட பயங்கரமாக பாடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்கூல் விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரல. வாங்க அடுத்த கேள்வி கேட்போம். என்ன படிக்கல? 6th ஸ்டாண்டர்டா? சரி, ஓகே. இந்த பொங்கலுக்கு நீ என்ன சொல்ல வர? ஒரு ஏதாவது சொல்லு, ஒரு ரைம்ஸ் ஏதாவது பாடுங்க. என்ன திருப்பி சொல்ல வந்தீங்களா? என்ன சொல்லுங்க? அரிசி பற்றி சொல்லுங்களா? அது சொல்லுங்கள். வலிமை இருக்கும் வரை மனிதன் தோற்பது. அரிசி சாதம் சாப்பிடுவதன் ஆங்கில மருத்துவம் உண்மையில அரிசி சாதம் சாப்பிட்டதான் சக்கரை குணப்படுத்தவே செய்யும். என்னென்ன அரிசி என்னென்ன பழம் தருவது என்பது நாகப்பட்டினம் சொல்லி கருக்கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, காட்டியனம் அரிசி, கருத்தகார அரிசி, காலநம் அரிசி, கருப்பதம் குப்பை அரிசி, உடல் சுத்தமாக இனிப்பு சம்பா அரிசி, கன்றி. இப்போ 2 பேரும் போட்டி போட பண்ணதை பார்த்துருப்பீங்க. என்ன பொறுத்தளவுக்கு அரிசி ஒரு சோறாகும், அது மனிதனுக்கு உணவாகும் தான் எனக்கு தெரிஞ்சது. பட் அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் ஆனால் இவங்க சொன்னதை வச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்னாங்களா? கை கொடுக்குறா. கண்டிப்பாக உங்களெல்லாம் உயிர் இடத்துல பார்க்கணும். வாழ்த்துக்கள்ரா. இந்த கிளாஸை கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் போயிட்டு வீட்டில் திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே கண் வச்சுட்டாங்க. ஊரங்க மேலே கண் வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்களா? ஹாப்பி வெள்ளம் பொங்கல், சக்கரை பொங்கல் 2 இருக்கு. 2த்துல ஒன்றா நான் வாங்கிட்டு போயிடலாம். என்ன போட்டுருக்காங்க? 7th 2 பேர் இருக்காங்களா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நீங்கள் எங்களோட நேரத்தில் என்ன சொல்லிடலாம். பண்டைய காலத்தில் தமிழர்கள் கடவுளாக உருவப்பட்டு எதுவுமே வழிபடலை. இயற்கையை மட்டும்தான் அவங்க கடவுளாக நினைச்சு வழிபட்டாங்க. அதனால அந்த கடவுள் கொடுத்த இயற்கை பொருட்களை வச்சு படையெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரிசி, நெல், கரும்பு இதெல்லாம் வச்சு நாட்டு சக்கரெல்லாம் வச்சு அது பொங்கலாக வச்சு படையலிட்டாங்க. அந்த பொங்கல் எப்படி படையலிடுறது அப்படின்ற தமிழர்களுக்கே தெரியாமல் இருந்ததுனால நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு ஒரே படையில வச்சு நாங்கள் உங்களுக்கு கடவுளையும் வணங்குறோம். சூரிய கடவுளை சாப்பிட்டு போங்க, எங்கள் படையில ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்டைய தமிழர்கள் வணங்குற பாரம்பரிய முறையை நம்ம இன்றளவும் பயன்படுத்திட்டு வரோம். அதை தமிழர்களுடைய பெருவிழாவை இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறோம். இங்க இருக்க டீச்சர்ஸ் சூஸ் பண்ண அந்த சாரை கண்டிப்பாக நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா டீச்சர்ஸை சூஸ் பண்ணுறது பயங்கரமான விஷயம். அதுவும் இவங்கள மாதிரி ஒரு புத்திசலன் டீச்சரை சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாங்க அவங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். யாருங்களை படிக்கிறாங்க? ஒருத்த மட்டும் மட்டுமா? அப்போ உங்கள் நேம்? காவியா. தமிழ் நேம். வா, என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்டா? ஓகே. இந்த பொங்கலுக்கு என்ன சொல்ல வரீங்க? சொல்லுமா. மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் காக்கும் கை, ஆளி தரித்தே அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடுலி காக்கும் கை, காராளர் கை, உழவா நின் கைகள் ஏற்பிடித்து உழவுகின்ற கைகளாம், வேற்படியே கையிலே பிடித்துள்ள மன்னர்களும் ஆபத்தோடு நோக்குகின்ற கைகளாம், மோதிரம் அணிந்துள்ள உன் கைகள் வருபவர்க்கு எல்லாம் வலியதால் வணங்கும் கைகளாம், ஏழை மக்களின்
துன்பம் வருபவர்க்கெல்லாம் பசிப்பினியை போக்கும் கைகளாம், என்றும் நிலைத்திருக்கும் கைகளாம். வேளாண்மை செய்வோரின் கைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அடைக்கலம் காலிக்கின்ற கைகளாம். நன்றி. ஓகே, எல்லாரும் கை தட்டி பார்க்கலாம். பயங்கரமா அஜித் சார் பயங்கரமா படிச்சீங்க. வாழ்த்துக்கள்மா. ஹாப்பி பொங்கல். படிங்க. முடிச்சோம் இல்லை போட்டி வைக்கிறாங்க வாங்க சரி டக்குன்னு வாங்க. ஓகே பொங்கல்னா பெருகுதல்னு அர்த்தம். தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இலங்கை மற்றும் மலேசியாவில் பொங்கல் வெகு விமர்சையாக இலங்கையிலும் அவங்களும் கொண்டாடுறாங்க. தமிழனுடைய பாரம்பரியம் வேட்டி சட்டை வாங்க கட்டி பண்ணிக்கோங்க. ஓகே லாஸ்ட் ஓகே. அப்போ உங்க நேம் லத்திகாவா? ஓகே, ஹாப்பி பொங்கல். ஓகே, எங்களுக்கு டிவி நேயர்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. ஹாப்பி பொங்கல். சரி ஓகே, இந்த பொங்கலுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பொங்கல் வந்து எப்படி தோன்றுச்சுன்னு சொல்லுவேன். பொங்கல் எப்படி தோன்று சொல்ல போறாங்க, அதை கேட்டுக்கோங்க. பொங்கல் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொண்டாடப்படுது. அது வந்து அதுக்கப்புறம் உழவர்கள் வந்து தை மாதத்துல முதல் நாள்ல நெல்லெல்லாம் அறுவடை செஞ்சு அதை தான் பொங்கல்னு செலிப்ரேட் பண்றோம். நம்ம அதெல்லாம் அறுவடை பண்ணதுனால தான் நம்ம வந்து இப்போ இதை பொங்கல்னு செலிப்ரேட் பண்றோம். ஓகே ஓகே அவ்வளோதானம்மா, முடிஞ்சதா? என்ன நான் ஒன்றும் கேட்கலான்னு நினச்சேன். ஓகே, இதுக்கு மேலே பொங்கலை பற்றி என்ன தெரிஞ்சு போகிறேன்னு தெரியல. இதுக்கு மேலே ஒன்றும் என்ன இருக்குது, எல்லாமே இவங்களே சொல்லிட்டாங்களே. வாங்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே என்ன நடக்குது பாருங்க. தமிழ் வீர பெண்களை உரியடியாட்டம் சில விளையாட்டுகள்லாம் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் ஆண்கள் விளையாடி பார்த்துருப்பீங்க. இப்போ அங்கே பெண்கள் விளையாடிட்டு இருக்காங்க. அதை போய் பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். அப்புறம் சந்தோஷம்.
காலையிலேருந்து இந்த +1 +2 10th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நம்முடைய சூழ்நிலை கருதி உங்களை வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த டைத்துக்கு உங்களை கூப்பிட்டு வந்தீங்களா விஐபிங்க வந்து அந்த கரெக்டாக எல்லாம் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் தான் வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரி ஹையர் செகண்டரி 10th ஸ்டூடெண்ட்டு இந்த வருஷம் வந்து அது அமோகமாக ரிசல்ட் வரப்போகுது. ஸ்டேட்லேயே நம்ம ஸ்கூலில் தான் வந்து ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி வரணும். இந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து கிட்டத்தட்ட இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம ஸ்கூலில் சூப்பராக பண்ணுவோம். இந்த அகாடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன் எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இதெல்லாம் வந்து பறைசாற்றக்கூடிய மிக அற்புதமான திருவிழாவில் இந்த பொங்கல் திருநாள் வந்து மிக முக்கியமான திருநாள். இந்த பொங்கல் திருநாளை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத பேதம் இதெல்லாம் இல்லாமல் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய அருமையான திருவிழா இது. இன்னைக்கு சர்ச்சில் கூட பொங்கல் கொண்டாடுவாங்க, பார்த்துருப்பீங்களா யாராவது? எல்லா இடத்துலையுமே இந்த பொங்கல் திருநாள் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பொங்கல் வந்துச்சுன்னா ஒரு வாரம் லீவு கிடைக்கும். குவார்டர்லி லீவு, ஆஃபலி லீவு, அது இல்லாமல் பொங்கல் லீவு ஒன்று கிடைக்கும். இந்த தீபாவளியை நம்ம எதுவும் பெருசாக லைக் பண்ணுறதில்ல, காரணம் ஒரே நாள் லீவ் விடுவாங்க. ஸோ உங்களுக்கு லீவு எது அதிகமாக வருதோ அந்த பண்டிகை வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் உங்களை மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது அந்த கரிநாள்னு ஒன்று வர லாஸ்ட் டே, அன்றைக்கு நைட்டெல்லாம் ஒரே அழுகு, அடுத்த நாள் திரும்ப வராதான் நினைக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாடெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி சலைங்கெல்லாம் போட்டு அதுக்கு பெயிண்ட்லாம் அடித்து அந்த காயுது பூலாம் கட் பண்ணி அந்த தை 1ஆம் தேதிக்கு அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல் நாள் வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. நம்ம ஏரியாவில் கிராமப்புறங்களில் இந்த அறுவடை காலம் வந்து முடிவடைகிற நாள் இது. எல்லா மக்களும் வந்து வீட்டு நிறைய அந்த பொருள்கள், அதாவது வெள்ளாமை விளைஞ்சதெல்லாம் வந்து வீடு நிறையா இருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு பணம் அவங்க கைக்கு வரக்கூடிய நாள் இந்த தை 1 அப்படின்றது வந்து அந்த விவசாய மக்களுக்கு வந்து வருமானத்தை வந்து கொடுக்கக்கூடிய நாள். அதனால் பல்வேறு கதை சொல்கிறாங்க இந்த தை மாதம் அந்த 1ஆம் தேதி இந்த பொங்கல் திருநாளை பற்றி. நம்ம வந்து இந்த பொங்கல் கொண்டாடுற நோக்கம் என்னென்னா, நம்ம பள்ளிக்கூட அளவில் எல்லா அஃபீஷியல் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூட பொங்கல் கொண்டாடுறாங்க. ஆனால் இதோடைய நோக்கம் என்ன? ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தமிழர்களுடைய அந்த வரலாறு, பூர்வீகம், நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இது ஒன்று கூட மறக்கக்கூடாது. நாம் எப்பவுமே நம்முடைய இந்த மனித சமுதாயம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுடைய நோக்கத்துக்காக தான் பள்ளிக்கூடங்கள்லாம் பண்ணி காமிக்கிறோம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி மாணவர்களுக்கு மாட்டு வண்டி என்னன்னே தெரியாது. கட்ட மாட்டு வண்டி பார்க்காதவன் நிறைய பேர் இருப்பான். அதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள்லாம் ஏத்தமெல்லாம் யாருக்கும் தெரியாது. எனக்கே நான் பார்த்ததில்லை, நீங்கள் எங்கே பார்க்குறது? இப்படி நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போச்சு. இப்போ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து அந்த மிருகங்கள்லாம் பாதி வந்து செத்துட்டு இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் போடுற மாதிரி ஒரு நாளைக்கு இந்த பண்டிகைகளுக்கெல்லாம் ஒரு சட்டம் போட்டாலும் போடுவாங்களான்னு தெரியல. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த தை திருநாள் வந்து வீட்டில் போயிட்டு மிக சிறப்பாக கொண்டாடுங்க. அந்த 3 நாள் உங்களுக்கு வந்து ஹையர் கிளாஸ் 3 நாள், உங்களுக்கெல்லாம் 5 நாள் லீவு, புரியுதா? அந்த 5 நாள் ஜாலியாக இருந்துட்டு அடுத்த பொங்கல் திருநாளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான மாணவராக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு சபதம் எடுத்துக்கணும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிடலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஹாப்பி பொங்கல். சாமி கும்பிடலாம். முடிஞ்ச பிறகு பொங்கலோ பொங்கல்னு ஒரு 3 டைம் சொல்லுங்க, சரியா? சத்தமாக